அதாவது உலகத்தில் முழு முதல் மூத்த கடவுள் என்பது விநாயகர். அந்த விநாயகர் பெருமானை நாம் கையெடுத்து கும்பிட்டு எந்த ஒரு செயலுக்கும் சென்றோம் என்றால் அதில் ஒரு வெற்றி நிச்சயம். ஆக இந்த நமது நெட்சங்கர் ஸ்பிரிச்சுவல் சேனலுடைய நிறுவனர் நெட்சங்கர் அவர்களிடமே கேட்போம், விநாயகர் அவர்களுடைய சக்தி என்ன, விநாயகர் அவர்களை எந்த முறையில் எளிய முறையில் நாம் பிரார்த்தனை பண்ணுவது, அந்த உச்சாடனங்கள் மந்திரங்கள் என்பது ஒரு எளிய முறையில் இருந்தால் மந்திரங்களை நமது மக்கள் எளிதாக உச்சரித்து விநாயகர் பெருமானுடைய அருளை பெறுவார்கள். அதற்குண்டான விளக்கத்தை நமது நெட்சங்கர் ஸ்பிரிச்சுவல் சேனலை நடத்தக்கூடிய அவர்கிட்டயே கேட்போம். வாங்க சார். ஆதியும் அந்தமும் ஆகிய கணேசனை தொழுது என்னுடைய ஆன்மீக குருமார்களை நமஸ்கரித்து திருமூல முதல் நந்தி வரை போக மகரிஷி 17 சித்தர்களை பொற்பாதங்களை வணங்கி என்னுடைய மானசீக குருவான கரூர் சித்திர பாதத்தை வணங்கி சப்த ரிஷிகளையும் சப்த கன்னிகளையும் தொழுது இந்த உரையை ஆரம்பிக்கலான் இருக்கேன். இன்னைக்கு பெருமைமிகு நாள், சிறப்புமிகு நாள். மகா கணபதியுடைய பிறந்த நாள்னு சொல்லலாம், அவருக்கு உண்டான நாள்னு சொல்லலாம். நேயர்களுக்கு முதல்ல விநாயகரை பற்றின முதல் ஒரு சிறப்புரையா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி ஆரம்பிக்கலாம். விநாயகருடைய புராணங்கள் நிறைய பேர் தெரியும், கதைகள் தெரியும். நம்ம ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நேயர்களுக்கு பயன்படும் விதமா நம்ம அவங்களுக்கு புரியுற வகையில புராணங்களோ கதைகளோ நம்ம டிபேட் பண்ணாம பொதுவாக அந்த விநாயகர் சதுர்த்தியில் அந்த 3 நாள் கொண்டு போய் வழிபாடு செஞ்சு தெருவில் நம்ம போற்றி அதுக்கு உண்டான விழாக்கள் எடுத்து பண்ணுறது அதெல்லாம் ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம். என்னாலுமே விநாயகரை யார் தொழுகலாம், எந்த மாதிரி வழிபாட்டு முறை நம்ம பண்ணலாம் அப்படின்னு விநாயகரை பற்றின சின்ன சின்ன விஷயங்கள் டீட்டெயில் நம்ம சொல்லலாம். இப்போ விநாயகர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே எளிய கடவுள்னு சொல்லுவாங்க. மூர்த்தி சின்னது தான், ரொம்ப சுலபமா நம்ம தெரு முறையில இருக்கும், கீர்த்தி பெருசு. இப்போ விநாயகருக்கு நிறைய புராண கதைகள் இருக்கு. விநாயகரை எளிமையா வழிபடலாம். சும்மா பாத்தீங்கன்னா கும்பமேட்டில் இருக்கிற ஒரு பேச்சுக்கு சொல்றேனே, சாதாரண நம்ம வீட்டு வாசல்லையோ ரோட்டோரங்கள்லையோ ஒரு புல்வெளியில இருக்கிற அருகம்புல்ல எடுத்துக்கொண்டு கூட விநாயகருக்கு சாப்பிடலாம். இதுல குறிப்பா என்ன சொல்லுவாங்கன்னா அஷ்ட கணபதி, மங்கள கணபதி, செல்வ கணபதி நிறைய வைப்ரேஷன் அந்த சாண்டிங் மெத்தட் இருந்தாலும் எளிமையா அந்த விநாயகர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ யார் விநாயகர் கும்பிடலாம், மக்களுக்கு உடனடி ஸ்பிரிச்சுவல் கிடைக்கும். விநாயகர் அப்படின்னாலே யார் அப்படின்றத எல்லாருமே கும்பிடலாம். விநாயகர் ஒவ்வொரு கடவுளுக்கும் எல்லா கடவுளுக்கும் எல்லா பவரும் இருக்கும் கண்டிப்பா. ஆனா விநாயகருக்கு ஸ்பெஷல் ஒன்று இருக்குல்ல, ஒரு கலைஞன் எப்படி ஆடவும் செய்வான், பாடவும் செய்வான், எல்லாமே பண்ணுவானோ அதே மாதிரி எல்லா கடவுளுக்கும் எல்லாமே இருக்கும். ஆனா அந்த கலைஞனுக்கு தனித்துவம் கண்டிப்பா ஸ்பெஷல் ஒன்று இருக்கு. இப்ப நம்ம விநாயகர்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அதாவது கல்வி, செல்வம், வீரம், இது 3 தான் நம்ம மனிதன் தேடக்கூடிய விஷயம். இந்த 3 சுத்தி தான் இருக்கும். ஆனா விநாயகர் எதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஞானம், அதாவது கல்வி. கல்விக்கு தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா கல்வி இருந்தாலும் பொழைச்சிக்கலாம், செல்வம் இருந்தாலும் பொழைச்சிக்கலாம், வீரம் இருந்தாலும் பொழைச்சிக்கலாம். இந்த 3ல ஏதோ ஒன்று கண்டிப்பா வேணும். அப்படி நம்ம பார்க்கும்போது கல்விக்கு ஸ்பெஷல். அது வெவ்வேறு வைப்ரேஷன் இருந்தாலும் கல்விக்கு ஏன் ஸ்பெஷல், அதாவது ஞானம், அதாவது அறிவு அப்படிமா. இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன், என்னென்ன விநாயகர் சிறப்புன்னு ஒன்று நம்ம சின்ன ஷார்ட்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பழைய மறந்து போன விஷயம் சொல்லுங்க. சொல்லுவாங்க காலைல ஒரு 5 மணிக்கு விநாயகருக்கு தண்ணி ஊற்றுப்பா, எல்லாம் தெரியாது, மகா உஷ்ணத்துல இருக்கும். எல்லா கடவுளுமே இப்போ செவ்வாய் அதிகம் அப்படின்னு சொன்னா முருகர், மாரியம்மன் சொல்லுவாங்க. எல்லா கடவுளுமே உஷ்ணத்துல இருக்கும். அந்த ஹீட் இருந்தாதான் அந்த கடவுள் எனர்ஜிம்பாங்க. ஆனா காலையில அந்த விநாயகரை குளிர்விக்கக்கூடியது தண்ணி ஊத்துறது காலையில ஒண்ணு இல்லை, ஒரு குடம் தண்ணி கொண்டு ஊற்றி வருவான், ஊத்திட்டு ஒரு 3 சுத்தி வைக்க வருவான், எல்லாமே அவனுக்கு டிக்ளேர் ஆகிடும். இதுல அருகம்புல் வைக்கிறது மகா அற்புதம், மகா அற்புதம். இப்போ விநாயகருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இப்போ நீங்க யார் கும்பிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுங்க, யார் கும்பிடலாம். இப்போ எனக்கு திக்கற்றவனுக்கு தெய்வம் துணை இருக்கும் பாரு. எனக்கு எதுவுமே இல்லைப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், கை கொடுக்க ஆள் இல்லை,
சொந்தத்திலேயே இல்லை, நண்பர்கள் இல்லை, எனக்கு எங்கேயுமே கை தூக்கி விட ஆள் இல்லை. அபயகரத்தோன், கை தூக்கி விட முடியாதவனுக்கு முதல்ல கை கொடுக்கறது. ஏன்னா அதனாலதான் விநாயகருக்கு தும்பிக்கை அப்படிம்பாங்க. 5 கரத்தோன், கை பத்தாதவருக்கு, அதாவது 5வது ஒரு கை இருக்கு, அதுதான் தும்பிக்கை. தும்பிக்கை கை, அதாவது என்ன கை தூக்கி விட ஆள் இல்லைன்னா விநாயகர் பிடிக்கும், அபயகரத்தோன். அது மட்டும் இல்லை, இது விநாயகர்ல சாதாரணமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஞானம்னு சொல்லிடுமா நம்ம. சரி, எனக்கு வந்து ரொம்ப வந்து சத்துருக்கள் நெருக்கடி இருக்கு, இல்லை எனக்கு பில்லி சூன்யம் இருக்கு, எனக்கு வந்து ஒரு மாதிரி பேட் வைப்ரேஷனாக இருக்கு அப்படின்னம்னா நீங்கள் வந்து திருச்செந்தூர் எப்படி குருஸ்தலமோ, திருச்செந்தூர் எப்படி குருஸ்தலமோ சகல நிவர்த்தியோ, அதே மாதிரி முருகனுக்கு எப்படி திருச்செந்தூர் ஸ்பெஷலோ, விநாயகருக்கு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். கற்பு அகம் அப்படின்னாலே குருன்னு அர்த்தம், நேர்மை. கற்பு அகம், கற்பகம். நம்ம போனோம்னாலே நம்மளுடைய ஆற கிளன்ஸ், அதாவது நம்ம உள்ள நுழைஞ்சோம்னாலே, கற்பகிரகத்துல நுழைஞ்சோம்னாலே நம்மளுடைய வந்து ஆற வந்து விநாயகர் அந்த சென்று பார்த்தீங்கன்னா 9 நவக்கிரகங்களை குறிக்கக்கூடிய 9 விளக்குகள். கண்டிப்பா கண்டிப்பா. அவன் நம்ம உள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள உள்ள நுழையும் போதே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கபாலத்துல அந்த இயக்கம் சார்ந்த சிந்தனைகள் சார்ந்த விஷயங்கள்ல அது சொல்லுவாங்கல்ல, மெடிக்கலா உள்ள ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு உள்ள நுழையும் போதே இருக்கு. நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னா. ஆமா, அது ஏன் அப்படின்னா அந்த கற்பக விநாயகர் வந்து குருஸ்தலம். நிறைய பேருக்கு இது தெரியாது. குருவினுடைய ஆதிக்கம் இருக்கு. நம்மளுடைய அதாவது பீடை ஒளியோ அப்படின்னா நம்மளை ஒரு இருள் சூழ்ந்திருக்கு, ஒரு அறிவில்லாம தெளிவில்லாம நம்ம செய்யற செயல் வந்து முன்பின் முரணா இருக்குன்னா நீங்க கற்பக விநாயகர். இல்லை எனக்கு வந்து வேற மாதிரி வேணும்னா ஒவ்வொரு மந்திர அலைவரிசைக்கும் ஒவ்வொரு தெய்வ வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். இவரு நம்ம இந்த இடத்துல முக்கியமா சொல்லணும், மகாபெரியவர் சொல்லியிருக்காரு சாத்தம். ஆமா, காஞ்சி மகாபெரியவர் வந்து தெய்வ வழிபாட்டுல 6 விதமா குறிப்பிட்டிருக்காரு. சக்தி வழிபாடு, சிவ வழிபாடு, சாத்தம் வழிபாடு, கௌமாரம் வழிபாடுனா முருக வழிபாடு. இந்த மாதிரி ஒரு 6 விதத்தை பிரிச்சப்பதான் அவரு வந்து காஞ்சி மகாபெரியவர் சொன்னதுதான் ஸ்ரீ வித்யா உபாசனை. உலகத்திலேயே எல்லா வழிபாட்டு முறையும் ஒரு சேர திரட்டி, அதாவது உலகத்திலேயே எப்படி சொல்லணும்னா அதோட பெருமை வந்து ஸ்ரீவித்யா உபாசனைக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் இல்லை. ஸ்ரீவித்யா உபாசனை பார்த்தீங்கன்னா ஒரு 7 கன்னிகளை நிறுத்தி பிராமி, இந்திராணி, மகேஸ்வரி, கௌமாரி, அன்னை வாராகி, ஸ்ரீ லலிதா, புவனேஸ்வரி, மகிஷாசுர மர்த்தினி, அந்த 7 பெண் சக்திகள். இப்ப கௌமாரினா முருகனுடைய வைப்ரேஷன், பிராமினா வந்து பிரம்மனுடைய வைப்ரேஷன், இந்திராணினா சிவனுடைய வைப்ரேஷன். இந்த மாதிரி இந்த 7 கன்னிகளும் மும்மூர்த்திகளுடைய வைப்ரேஷனும் அதுல இருக்கும். அந்த எல்லா கடவுளுடைய வைப்ரேஷனும் இருக்கும். அந்த 7 கன்னி அந்த ஸ்ரீவித்யா உபாசனையில கேட்டே தலைவர் தான் விநாயகர். ஆமா, அவரை தொடாம அந்த கட்டத்துக்குள்ளேயே போக முடியாது. முதல்ல விநாயகருடைய ஸ்ரீவித்யா உபாசனையில விநாயகரை வந்து நம்ம உபாசனை பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த கேட்டுக்குள்ளே நம்ம நுழைவோம். அதுதான் ஃபர்ஸ்ட். அதுல ஆண்களுக்கு அந்த அந்த ஸ்ரீவித்யா உபாசனையில ஆண் கடவுள்களுக்கு அனுமதி இல்லை. ஆமா, வெறும் பெண்களால் சூழப்பட்ட அந்த பெண் சக்திகளால் சூழப்பட்ட ஸ்ரீவித்யா உபாசனை காஞ்சி மகாபெரியவர் ஏற்படுத்தினது. அதுல தலைவர் தான் கேட்டு. அப்ப அந்த அந்த அத்தனை சக்திகளும் சக்தி ஸ்வரூபணிகளும் இவரை முன்னாடி, ஆனா நம்பிக்கைக்குரியவர். நம்புனோம்னா அவ்வளவுதான். அதனாலதான் கைகள் அவர் வந்து அபயகரத்தோன் அப்படிம்பாங்க. பொதுவா இந்த விநாயகர் வழிபாடு ரொம்ப நீங்க வந்து படையல் போடணும் அப்படி அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன், விநாயகர் வழிபாட்டுல உங்களுக்கு தெரிஞ்ச என்னன்னு சொல்லி ஒரே ஒரு எருக்கு முள் தான். புல்லு பிளட்டு அந்த எருக்க புல்லோட பூ, அவ்வளவுதான். அதுதான் அவருக்கு வந்து விரும்புவார் தலைவர். இப்போ வந்து நீ இவ்வளவு விஷயம் சொன்னீங்க. பொதுவா வந்து எல்லாரோட ஒரு எதுக்காண்டி ஓடிட்டு இருக்கோம்னா பண வரவு, செல்வ செழிப்பாண்டி ஓடிட்டு, தொழில் விருத்திக்காண்டி ஓடிட்டு இருக்கோம். தொழில் விருத்தி, செல்வ செழிப்புக்கு நம்ம எந்த விநாயகரை எந்த ஒரு வழிமுறையிடலாம் நிச்சயமா நிச்சயமா அதை நம்ம சொல்லுவோம். அதை சொல்லிட்டோம்னா இந்த வீடியோவுடைய நோக்கமே வந்து அந்த
எல்லாரும் மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரி செல்வ செழிப்பு, ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 விநாயகருடைய வைப்ரேஷன் என்னென்ன, வழிபாடு என்னன்னு பார்த்துருவோம். இப்போ எனக்கு வந்து சித்த சுவாதீனம் இல்லை, எனக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, சித்த சுவாதீனம் வீட்டில் இருக்க குழந்தை இல்லை அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்க மனக்குறை தீர்க்கும் விநாயகர், மணக்குள பாண்டிச்சேரி. இப்போ நிறைய விநாயகருக்கு நிறைய ஸ்பெஷல் இருக்கும். இல்லை எனக்கு வந்து பொதுவாக தெய்வமாகட்டும், சினிமா நடிகர், படமாகட்டும் என்ன எதிர்பார்க்குறாங்க, மக்களுக்குள்ள இருக்கிறது என்னன்னா, இந்த சாமி ஃபைட் பண்ணுமா, அடிபுடியா இருக்குமா, அப்படி இல்லை இந்த மாதிரி இருக்குமாம்பாங்க. அப்படி கிடையாது, ஐஸ்வர்யமும் வேணும். சும்மா ஃபைட் மட்டுமே அது வந்து அதாவது கல்வி செல்வம் வீரங்கிற மாதிரி ஐஸ்வர்யம் வேணும், சகல எல்லாமே இருக்கணும். ஆமா ஆமா இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல இப்போ நீங்க இல்ல இந்த இந்த கேள்விக்குமே இல்லை எனக்கு சத்ரு சம்காரம், எனக்கு பில்லி செய்வனை வச்சுட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து துர்கா கணபதி இருக்கலாம். துர்கா கணபதி அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, துர்கானா ராகு, கணபதினா கேது. ராகு கேதுக்கு நிவர்த்தி, ரெண்டுமே ஒரே டபுள் இது. துர்கா கணபதி இல்ல எனக்கு வந்து செல்வ கணபதி, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வைப்ரேஷன் இருக்கு. இல்ல இல்ல அதுதான் அது போடும்போது தான் அந்த முக்கியமான அந்த விஷயங்கள் வந்து உச்சிஷ்ட கணபதி வந்து ஒன்ஸ் நீங்க உங்க சாண்டிங் பண்ணி நீங்க உபாசனா பண்ணிட்டீங்கன்னா நீங்க அப்படியே வராகி வந்து ரொம்ப ஸ்பெஷல், ஸ்பீட் அதிகம். வராகி மந்திரங்கள் வந்து ஸ்பீட் அதிகம். அதே மாதிரி உச்சிஷ்ட கணபதியும் அதே ஸ்பீடு. உச்சிஷ்டம் அப்படின்னா பழையன்னு அர்த்தம், அழிவில்லாத. பிரபஞ்சமே வந்து எத்தனையோ முறை அழிஞ்சாலும் திருப்பி உயிர் பெற்றாலும் இது மட்டும் அழிவில்லாத. அதான் உச்சிஷ்ட வராகி. அப்படித்தான் உச்சிஷ்ட கணபதி. உச்சிஷ்டனா அழிவே இல்லை, அதை அழிக்க சக்தியே இல்லை அப்படிங்கிறதா உச்சிஷ்டம். உச்சிஷ்ட மகா கணபதி, உச்சிஷ்ட கணபதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து ஸ்ரத்தையா இருக்கும். வராகிக்கு எப்படி நம்ம இருக்கோமோ அதே மாதிரி. ஆனால் ஒன்ஸ் உபாசனை வாங்கி தீட்சை வாங்கி முறைப்படி அந்த மந்திரங்களை டெய்லி இது பண்ணிட்டோம்னாலே சகல ஐஸ்வர்யம். நீங்க கேட்ட எல்லா மேட்டருமே, அதாவது கல்வி, செல்வம், வீரம், அசைக்க முடியாத வந்து அந்த பேர், புகழ், அந்தஸ்து எல்லாமே இருக்கு. உச்சிஷ்ட கணபதி முக்காலமும் தெரியும். யாராவது வந்து நின்னா முக்காலமும் தெரியும். உச்சிஷ்ட கணபதியில இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கோவில் சார்ந்த விஷயங்கள்ல சிலது தீட்டுத்தரம் இருக்கும். கோவில் சார்ந்த விஷயங்கள் எங்க கோவில் கட்டலாம், கோவில்ல ஏதாவது பூதகணங்கள் டிஸ்டர்ப் பண்ணுதா. இப்போ உதாரணத்துக்கு தஞ்சை கோவில்ல போய் கரூர் சித்தர் வந்து அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணார்ல, அந்த அந்த ஞானத்தை வந்து உச்சிஷ்ட கணபதி உபாசனை வாங்கினவங்க, அதை விட்ட ஸ்ரீவித்யா உபாசனை வாங்கினவங்க முடியும். இப்போ அந்த வீடு சாதாரண விஷயங்களுக்கு நிவர்த்தி செய்யறது வேற. கோவிலுக்கே ஒரு ஆலயத்துல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் உச்சிஷ்ட கணபதி உபாசகன் இருந்தாங்கன்னா குடிக்கு போனாங்கன்னா உள்ள போனாங்கன்னா என்ன குறைகிற எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். முக்காலம் தெரியும் உச்சிஷ்ட கணபதி. அதே மாதிரிதான் இப்ப கணபதி வழிபாட்டுல பொதுவா அதை வந்து குளிர்விக்கக்கூடியது. கணபதியை குளிர்விச்ச கணபதிக்கு 2 அர்த்தம் சொல்லுவாங்க. கணபதி, விநாயகர், கணேசன் அப்படின்னாலே கேது ஆதிக்கம். கேது ஆதிக்கம். கேதுனாலே சிறுமை, எளிமை, ஆனா வந்து பவர் அதிகம். கண்டிப்பா. இப்போ வந்து இன்னொரு டிப்ஸ் சொல்றேன். இப்போ எல்லா வீட்லயும் பள்ளி கட்டும். யார் வீட்டுல தொடர்ந்து பள்ளி கத்திட்டு இருக்கு, பள்ளி அதிகமா கத்துது அப்படின்னா நீங்க கண்டிப்பா விநாயகர் வழிபாடு எடுக்கணும். கண்டிப்பா விநாயகர் வழிபாடு எடுக்கணும். அது வால் போன்ற அமைப்பு, வால் எங்கெங்கெல்லாம் வால் போன்ற அமைப்பு இருக்கோ அது விநாயகருடைய ஸ்வரூபம். அதிகமா பள்ளி கத்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா விநாயகர் வழிபாடு நீங்க நிச்சயமா இருக்கணும். அது உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தரும். ஆமா, அதே மாதிரி விநாயகருக்கு வந்து நீங்க எப்படி சொல்றதுன்னா, எந்த கடவுளுக்குமே இது கொடுத்தாதான் இல்லை, கடவுள் எதிர்பார்க்கறது நேர்மை, அதிகபட்சம் நேர்மை, பஞ்சம் இல்லாம நேர்மைக்கு அதில் இருப்பாங்க. இன்னொரு தடவை பொதுவா வந்து விநாயகருக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. இப்போ எல்லா கடவுளும் இல்லையா கேட்பாங்க. பொதுவா எல்லா சிவன் இருக்காரு, பார்வதி இருக்கு.
இப்போ ஒரு மிகப்பெரிய விஐபி நீங்க சந்திக்கணும்னா முதல்லயே அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்காம கேட்டுக்கிட்ட போயிட்டீங்கன்னா செக்யூரிட்டி தப்பிடுவோம். அதை தாண்டி போனீங்கன்னா இன்னொரு பக்கம் ஹாலில் உட்காரப்பாங்க. அதை தாண்டி பிஏ வருவோம். அதை தாண்டி இப்ப சிவனுக்கு சொல்றேன், இப்ப அதை தாண்டி போயிட்டு நீங்க வெயிட் பண்ணி அதை பாத்திரலாம். கடைசி கட்டு நந்தி பெருமாள் இல்ல அந்த மாதிரி நிறைய இருக்கும். இல்ல சிவனுக்கு வந்து பூதகணங்கள் 1000 பூதகணங்கள் இருக்கும். அதெல்லாம் அந்த சாட்டிஸ்பாக்சன் பண்ணிட்டு தான் அதெல்லாத்தையும் திருப்தி படுத்தினதுக்கு அப்புறம் தான் நீங்க உள்ளேயே போக முடியும். நந்தி கிட்ட கூட நெருங்கிறதுக்கு முன்னாடி 1000 பூதகணங்களை தாண்டி தான் நீங்க நெருங்க முடியும். ஏன்னா அப்ப வந்து பூதகணங்களின் தலைவனே நந்தியும் இவரும் தான். அப்ப இவரு பண்ணாலே பூதகணங்களை சாட்டிஸ்பாக்சன் பண்ண மாதிரி. அப்ப அதாவது எந்த தெய்வ வழிபாடா இருந்தாலும் இவரை பிடிச்சிட்டு தான் அங்க போக முடியும். ஏன்னா இது மூலாதாரத்துக்கு மூலாதாரத்துக்கு கணபதி வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷல். அது இல்லாம இதுல குறிப்பா வந்து எளிமையா இப்ப ஒரு விநாயகர் வழிபாடு வந்து எளிமையா பண்றாங்க. இது எப்படி பண்ணலாம்? ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு 48 நாள் சாதாரணமா ஒரு 48 நாள் அரச மரத்தடி விநாயகர், அது குரு அம்சம் அரச மரம் அடி விநாயகர் நீர்நிலையை ஒட்டி இருக்கும், இல்லை உங்க தெருவிலேயே இருக்கும், ஏதோ ஒரு விநாயகர், எந்த விநாயகர் பிடிச்சிட்டு காலையில நீங்க போய் தடையே உங்களுக்கு ஏற்பட்ட தடை பீடை தடை இந்த மாதிரி அதாவது வினைகளை அறுப்பவன் விநாயகன். விநாசன் வினை அறுப்பான். இவன் வந்து சத்ருவ அழிப்பாங்கிறது அந்த அந்த மேட்டருக்கே நம்ம போக வேண்டாம். ஏன்னா எல்லாருமே வினைகளை அறுப்பான். நம்ம கர்மா குறையும். நம்ம கர்மா குறையிறது நம்மளால பார்க்க முடியும். எப்படி பிராணாயாமம் பண்ணா கர்மா குறையுங்கிறாங்களோ இவரை வழிபட கர்மா குறையும். அது மட்டும் இல்ல, ஒண்ணு ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன ஒரு மந்திரம் சொல்லுங்க. இப்ப எப்படின்னா, ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ கணேச பிரசோதயாத். இது ரொம்ப 2 லைன் மாறலாம். இந்த மாத்திரை அளவு அதே அந்த அந்த ஸ்பீட்லயே அந்த கரெக்டான வைப்ரேஷன்ல சும்மா டெய்லி ஒரு தடவை சொல்லுங்க. நாள் பட பழகி இந்த மந்திரத்தில் அப்படியே நீங்க சொல்லிட்டு சும்மா கையெடுத்து கும்பிட்டு போனா போதும். நீங்க போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இது அப்படிலாம் எளிமையா வழிபடலாம். விநாயகர் சொல்லுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்ல, அதாவது விநாயகருடைய எளிய மந்திரம் சொல்லுங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ கணேச பிரசோதயாத். இதை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். இதே திருமூலர் ஒரு மந்திரம் எழுதியிருக்கார், ரொம்ப எளிய நடையில. நீங்க ஜோதிட வகுப்புல கூட சொல்லுவாங்க, குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், பாஸ்கர்னு குருநாதர் சொல்லுவார். ஓம் 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. திருமூலர் எழுதியிருக்கார். இந்த மந்திரத்தை கொடுத்தவர் திருமூலர். அது மாதிரி நிறைய நம்மளுக்கு முன்னாடியே திருமூலரை விடவா நம்ம அப்போ அவங்கெல்லாம் அதனுடைய ப்ராக்டிஸ் பண்ணி அதனுடைய உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய பலனை அனுபவிச்சு உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து நம்ம வெளி உலகத்துக்கு சொல்றாங்க. இப்ப நான் கடந்த 5 வருஷமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வைப்ரேஷன் எடுத்துக்குவாங்க விநாயகர். அதாவது வழிபாடு இறை வழிபாடு அப்படின்னாலே எல்லா தேவையும் எப்படி சொல்லுவாங்கன்னா சவுண்ட்ஸ் அண்ட் லைட்ஸ். அதாவது ஒளி அண்ட் ஒளி அதிர்வுகள் சார்ந்ததுதான் நம்ம கிரகிச்சா மட்டும்தான். ஆமா, அதுதான் சவுண்ட்ஸ் அண்ட் லைட்ஸ். அந்த ஒளியும் அந்த அதிர்வுகளும் அந்த மந்திர அதிர்வுகளும் அப்ப இது சார்ந்துதான் இருக்குங்கும் போது அப்ப அந்த இடத்துல மந்திரம் தேவைப்படுது. ஒளி அண்ட் ஒளி ஆமா சவுண்ட் சார்ந்து தேவைப்படுது. அப்ப இந்த மாதிரி அவங்க விருப்ப கடவுள் இஷ்ட தெய்வம் இருக்கும். எந்த தெய்வத்தை பிடிச்சாலும் இவரை பிடிச்சிட்டாங்க. இவரை பிடிச்சிட்டோம்னா அந்த மூலாதார சக்கரம் வந்து உங்களுக்கு வந்து மற்ற விஷயங்களுக்கு துணையா இருக்கும். ஆமா, அந்த ஒரு இதா இருக்கும். அதான் நான் சொல்றது, ஸ்ரீ உலகத்திலேயே பெரிய உபாசனை ஸ்ரீ வித்யா உபாசனை. அதுக்கே வந்து இவரை பிடிச்சுதான் கணபதியை பிடிச்சுதான் போகும். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நான் சொல்றேன், இந்த ராஜ கணபதியை பத்தி சொல்லியிருந்தேன், குறிப்பு எடுத்திருக்கேன், நான் சொல்றேன்.
இப்போ அதே மாதிரி இந்த விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா பஞ்சமுக விநாயகர். பஞ்சமுக விநாயகர் அதுவும் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதுல பஞ்சமுக ஆஞ்சநேயர் கேள்விப்பட்டிருக்கேன். பஞ்சமுக விநாயகர், அஷ்ட விநாயகர் இருக்கு. அதாவது நிறைய விநாயகர், அந்த அந்த சின்ன சின்ன மந்திரங்கள் நீங்க கேட்டீங்கல்ல, நீங்க சொன்னது கேட்டது உச்சிஷ்ட கணபதி. உச்சிஷ்ட கணபதி வந்து ரொம்ப பிரபலம். அதை யாரும் தொட மாட்டாங்க. அப்படி தொட்டுட்டாங்கன்னா ஞானி. அது அப்படி தொட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஞானின்னு அர்த்தம். அது பாதியில விடவும் முடியாது. அது அப்படியே வந்து ஞானம்னா என்ன, அது தானா உதிக்கும். தானா உதிக்கும். சக மனுஷன்ல இருந்து அவங்க துண்டாயிடுவாங்க கண்டிப்பா. ஆனா உச்சிஷ்ட கணபதி எடுத்துட்டு இல்லறத்துல இருந்து எடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். டோஸ் அதிகம், அந்த டேப்லெட்டுக்கு பவர் அதிகம். அந்த அதை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம பிளட் சர்க்குலேஷன் நம்ம 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 இருக்கணும். அந்த மந்திர உச்சாரணம் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, எல்லாமே அதான் சொன்ன சவுண்ட்ஸ் அண்ட் லைட்ஸ். அந்த சவுண்ட்ஸை வந்து அந்த அதிர்வை வந்து நம்ம பிளட்டு நம்ம எதை பேசினாலும் நம்ம உடல் எல்லா உறுப்புகளுமே அந்த அதிர்வை வந்து உருவாம். அது மாதிரி இருக்கு. இன்னும் இவரை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இப்படித்தான் இருக்கணும்னு கிடையாது. வீட்லேயும் வச்சு வழிபடலாம். பொதுவாக விக்கிரகம் வந்து ஏன் இந்த வருஷம் ஒருக்க வந்து திருவிழாக்கள்லையோ சின்ன விநாயகராக இருந்தாலும் வீட்டில் வைக்க மாட்டாங்க. வீட்டில் வந்து கரைச்சிடறாங்க. விக்கிரகம்னு வைக்கும் போது அதுக்கு தகுந்த வந்து சிரத்தை இருக்கணும். நம்ம வழிமுறை இருக்கு. சும்மா படம் வச்சுக்கலாம், விநாயகர் படம் வச்சுக்கலாம். சும்மா வந்து இந்த கை அங்கலத்துக்கு கீழே சும்மா ஒரு 4 இன்ச் 3 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். அது பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி விக்கிரகம் பிரச்சனை இல்லை. அதான் சொன்னாங்க. ஒரே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஏன் வந்து களவாண்டு வந்த பிள்ளையாருக்கு சக்தி அதிகம்னு சொல்றாங்க? அப்படி கிடையாது. விநாயகர்னாலே கேது தன்மை. சரி, அதையவே களவாடுறான்னா அவன் எவ்வளவு பக்தியா இருப்பான். ஓ சூப்பர் சூப்பர், நல்ல வழக்கம். அவன் வந்து பொண்ணு பொருள் நகை நட்டு இந்த சமுதாயத்துக்கு தேவையான விஷயத்தை விட்டுட்டு விநாயகரை விட்டுட்டாங்க. அப்ப அவன் எவ்வளவு பக்தியா இருப்பான். அப்ப அவன் விருப்பப்பட்டு தூக்கிட்டதுனால அதனுடைய ஆற்றல் வந்து நம்மளே இத்தனை உலகத்துல இத்தனையும் விட்டுட்டு என்னை தூக்கிட்டு அது ஒரு பேரானந்தம் அடைஞ்சாரு. அவர் அடைஞ்சாரு. அது சில சில அதிகப்படியான சக்தியில கொடுத்துறாரு. அல்ல, அவரு பேர் இப்ப யாருமே பேர். இப்ப நீங்க ஒரு ஆனந்தம் அடைஞ்சீங்கன்னா எனக்கு இப்போ நீங்க நார்மலா இருக்கும் போது கொடுக்கறது, நீங்க ஆனந்தத்துல இருக்கும் போது பண்றது. அப்ப நீங்க ஆனந்தம் அடைங்கன்னா டக்குன்னு உங்களை நேசிக்கிறவங்களோ நீங்க விருப்பப்பட்டவங்களோ நீங்க மெச்சும்படியா நடந்துக்கிட்டாங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், மெச்சும்படியா நடந்துக்கிட்டாங்கன்னா நீங்க ஆனந்தப்படுவீங்க. அப்ப அதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இன்னமும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. திருவிட்ட வந்த பிள்ளையாருக்கு பவர் அதிகம் அப்படிம்பாங்க. அது மாதிரி நம்ம கோயம்புத்தூர் ஈச்சனாரி விநாயகர் ரொம்ப சிறப்பு. அது கூட மதுரைக்கு கொண்டுட்டு போகும்போது கீழே இறங்கிட்டாரு, வச்சுட்டாங்க அப்படின்னு நிறைய கதைகள் இருக்கு. நிறைய புராணங்கள் நடந்த சம்பவங்கள் இருக்கு. நம்ம எளிமையா டக்கு டக்குன்னு நம்ம மக்களுக்கு பயன்படுகிறோம். சில சில விஷயங்கள் சொல்லிடலாம் அப்படின்ட்டு புராண கதைகள் நம்ம சொல்லலை. ஏன்னா அவங்க நேரம் ஒதுக்கி இதை பாக்குறாங்க, அதனால ரொம்ப நேரம் இழுக்க வேண்டாம் அப்படின்ட்டு லைவ் நேரம். இப்போ இறுதியா வந்து மறுபடியும் அந்த ஒரு எளிய ஒரு மந்திரத்தை சொல்லி, இப்போ விநாயகருக்கு இன்னொரு முக்கியமான மந்திரம் இருக்கு. உச்சிஷ்ட மகா கணபதி மந்திரம். நீங்க யூடியூப்ல வலைதளத்துல இருக்கும். அதை நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஒலிக்க விடலாம், வீட்டுல ஒலிக்க விடலாம். நீங்க ட்ரை பண்ணணும், நீங்க உச்சரிக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து அதுக்கு தகுந்த முறையை குருமார்களுக்கு எடுத்துக்கலாம். ஆமா ஆமா. இது இல்லாம பெரிய பெரிய விஐபிகள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது நம்ம காவல் தெய்வங்களை கும்பிடுறவங்க ஒரு மாதிரியும், மூலவர்கள் அதாவது சிவன் பிரம்மா விஷ்ணு மூலவர்களை கும்பிடுறவங்க ஒரு மாதிரியும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாடு இருக்கும். ஆனா இதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய விஐபிகள் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கணபதி, ஆமாம் ராஜ கணபதி, இந்த மாதிரி எல்லாம் செல்வ கணபதி, சிறப்பு வாய்ந்த கணபதியை கும்பிடுவாங்க. இதில் முக்கியமாக ஒன்று சொல்லணும். இப்போ நான் என்ன எடுத்திருக்கேங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒன்று எடுத்துருப்பாங்கன்னு சொல்லக்கூடாது. இன்னொன்று நம்ம சொல்லலாம் மக்களுக்கு, இது எல்லாமே எனக்கு வேணுங்க. எனக்கு வந்து என்னை சுற்றி மங்களமாகவே இருக்கணும், என்னை சுற்றி வந்து அமைதியாகவே இருக்கணும், என்னை சுற்றி ரம்யமாக இருக்கணும், என்னை சுற்றி தெய்வீகமாக இருக்கணும், தெய்வீகமாக இருக்கணும், என்னை சுற்றி பேடு வைப்பு வரக்கூடாது, பேடான நண்பர்களையும் சந்திக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணலாம்
சொல்லுங்க. சொல்லிடலாமா? சொல்லிருங்க. அந்த ட்விஸ்ட கடைசில இல்ல அது வந்து இன்னொரு ட்விஸ்ட் வேற இருக்கா? சொல்லுங்க கேட்டுருவோம். மகா கணபதி. மகா கணபதி எல்லாத்துக்கும் மூத்தவன் தான் அர்த்தம். குரு ஆதிக்கம் முழுக்க மகா கணபதி எக்ஸ்ட்ரீம் லெவல். அது பாருங்க, நீங்க இந்த மந்திரத்தை கூட நீங்க வந்து முடிஞ்சா ப்ராக்டிஸ் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம், மகா கணபதி பண்ணலாம். இது வந்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு பண்ணுவாங்க. சிலர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிமுறை. விநாயகர்னாலே எளியவர்க்குன்னு அர்த்தம். அப்போ வந்து சில ரூல்ஸ் இங்கே உடைக்கப்படும். விநாயகருக்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸ் பிரேக்கப் பண்ணுறது. இந்த ரூல்ஸ் அதாவது இப்படித்தான் அப்படிங்கிறது கிடையாது. மனம் விரும்பினா எந்த இறை வழிபாடு வரும். ஆனால் விநாயகருக்கு வந்து அதில் இன்னும் விதி விலக்கு. ஆமாம். இப்போ மகா கணபதியுடைய மூல மந்திரம் நம்ம சொல்லிடலாம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதே வரத சர்வஜனம்ன வசமாய ஸ்வாஹா. சும்மா 4 வரி தான். 4 வரி தான். வைப்ரேஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும், அருமையாக இருக்கும். இது வந்து உங்க ரத்த நாளங்கள்லயே இந்த மந்திர ஒளி அதிர்வு கிளம்பும். இதுல சகலம் கிடைக்கும். இதுவும் அதே மாதிரிதான். இன்னொரு தடவை சொல்லிடலாம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதே வரத சர்வஜனம் வசமானய ஸ்வாஹா. இதே மெத்தட்ல தான் வராகிக்கு வரும். அது ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் அந்த மாதிரி இந்த வராகிக்கு வரும். இதுல வராகி மந்திரங்கள்ல இருக்கிற அதே இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன, அந்த பெரிய பெரிய விஐபிகள் சொல்லியிருந்தாங்கல்ல, விவிஐபிகள் வடக்கையெல்லாம் இது ரொம்ப ஃபேமஸ். ராஜகணபதி சிவிவெளி செய்தியே சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அம்பானி மகன் கூட இன்னைக்கு ஒரு 5 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள கிரீடத்தை வச்சிருக்காரு மும்பைல. ஆமா, அம்பானி ராஜகணபதி அம்பானி குரூப் எல்லாம் இது சொல்லுவாங்க. ராஜகணபதி அது வந்து குறிப்பெடுத்து வச்சிருக்கேன். நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணதில்லை. நம்ம பண்றது உபாசனை பண்றது பொதுவாக சொல்லக்கூடாதுவாங்க, நம்ம பண்றது வேற. ஆனால் இந்த ராஜகணபதி மந்திரம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கீழே வந்து டெக்ஸ்ட் பண்ணிடுறேன். இதை ட்ரை பண்ணுங்க. இது ஆன்லைன்ல இல்லை. ராஜகணபதியோட மூல மந்திரம் வந்து இல்லை ஆன்லைன்ல. நான் ஒரு குறிப்பு எடுத்து வச்சிருக்கேன். இதை ட்ரை பண்ணுங்க. இதனுடைய ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா மில்லியனியர் பில்லியனியர் தான். நீங்க உணர்ந்துருக்கீங்களா? நான் ப்ராக்டிஸ் பண்ணல. இது செவிவெளி செய்தி தான். இதனுடைய ரிசல்ட் கேட்டீங்கன்னா மல்டி மில்லியனியர் பில்லியனியர். ஓ சூப்பர். நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு இங்க இருக்கு. ஓ சூப்பர். இது வந்து இந்த வைப்ரேஷன் நம்ம ஆரோவியை சேஞ்ச் ஆகுது. ஆரோவை சேஞ்ச் பண்ணி அந்த ஆகர்ஷணத்தை இதுல பாருங்க. இந்த மந்திரம் உச்சரிக்கும் போது நீங்க பாருங்க எல்லா மேட்டரும் வந்துடும். ராஜகணபதி மூல மந்திரா. ஓம் நமோ ராஜகணபதே மகாவீர தசபுஜ மதன கால விநாசன பிருத்யம் ஹனஹன யம யம மத மத காலம் சம்ஹர சம்ஹர த்ரைலோக்கியம் மோகய மோகய பிரம்ம விஷ்ணும் ருத்ரான் மோகய மோகய அஜின்ய பல பராக்கிரம சர்வ வியாதிம் விநாசய விநாசய சர்வ கிரகான் சூர்ணய சூர்ணய நாகான் மூடய மூடய திரிபுவனேஸ்வர சர்வதோ முக ஹும் பட் ஸ்வாஹா. ஸ்ரீ ராஜ கணபதி. இது வந்து எனக்கு இது யாரும் சொன்னாங்கன்னு தெரியல. என்னுடைய அறிவு கெட்டின வரணும். இதனுடைய சூரியனுடைய ஆதிக்கம். ராஜன கிங், கிங்னா சூரியன் எக்ஸ்ட்ரீம். கண்டிப்பா. அப்ப சூரிய கணபதி அதாவது சக்கலமும் எல்லாமே இப்படியே வந்துருச்சு. இதுல பாத்தீங்கன்னா சக்கலத்துக்கும் உண்டான டோஸ் இருக்கும். கண்டிப்பா. ஒரே மாத்திரையில நம்ம ஆளுக்கு கேட்டாங்கல்ல, ஒரே மாத்திரையில எனக்கு குணமாகணும் அப்படின்னா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. நான் மறுபடியும் இதை டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணிடுறேன். நீங்க இன்னொரு தடவை சொல்லிடலாம். ஓம் நமோ ராஜ கணபதே மகாவீர தசபுஜ மதன கால விநாசன பிருத்யம் ஹனஹன யம யம மத மத காலம் சம்ஹர சம்ஹர த்ரைலோக்கியம் மோகய மோகய
ब्रह्म विष्णुं रुद्रान् मोहय मोहय अचिन्त्य फलपराक्रम सर्वव्याधिं विनाशय विनाशय सर्वग्रहान् शूर्णय शूर्णय नागान् मूढय मूढय त्रिभुवनेश्वर सर्वतोमुख कुम्भट स्वाहा. ஓம் ஸ்ரீ ராஜகணபதே நமோ நமக. ஓம் ஸ்ரீ மகாகணபதி நமக. அதாவது விநாயகருடைய ஆமா, இது நல்ல வைப்ரேஷன் இருக்கும். முதல்ல பீட ஒழியும். இந்த சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து கேட்டிருக்கேன். நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணல. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணல. இன்னும் வந்து நானும் நான் பண்ணலான் இருக்கிறேன். நீங்களும் பண்ணுங்க. முடிஞ்சால் மறக்காமல் வந்து நான் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது விநாயகர் சிறப்புகளுக்கு சந்தேகங்கள் இருக்கா? எல்லாம் கவர் பண்ணியாச்சு. மக்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க. நம்ம இன்னொரு மீண்டும் வந்து ஒரு நல்ல ஒரு தருணத்தில் ஒரு மங்களகரமான பதிவில் சந்திப்போம். எல்லாத்துக்கும் வணக்கம். முடிஞ்சால் வந்து ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெட் சங்கர் ஸ்பெஷல் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.